إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم آتني علما وفهما اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين الله يعلمه இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய நமது தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பத்தார் மனைவிமார் சந்ததிகள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய அன்பும் கிடைக்க வேண்டும், மகத்தான மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய அமல்களின் ஏடுகள் நமக்கு வலதுகரத்திலே கொடுக்கப்பட வேண்டும், சிராத் பாலத்தை எளிதாக கடக்க வேண்டும், அல்லாஹ் நம்மீது திருப்தி அடைந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று நாம் இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? யாருக்கு தெரியும்? சொன்னாங்களா? தலைப்பு என்னன்னு சொன்னாங்களா? என்ன தலைப்பு? சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். இப்போ நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு? வெரி வெரி ஸ்லோவாக. எப்படி போயிட்டுருக்குறோம்? வெரி வெரி ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். என்னமோ சொர்க்கத்துக்கு நம்ம தேவைங்கிற மாதிரி எப்படி போயிட்டுருக்குறோம்? சொர்க்கத்துக்கு என்னமோ நம்ம தேவை மாதிரி அப்படி போயிட்டுருக்கோம். எப்படி போல? நம்ம எப்படி போல சொல்லுங்க? சொர்க்கம் நமக்கு தேவை என்பதை போன்று போகவில்லை. சொர்க்கம்தான் எனக்கு வேண்டும், நரகத்தின் பக்கம் திரும்பி கூட பார்த்துவிடக்கூடாது. அல்லாஹ் என் முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்பிவிடக்கூடாது என்ற பயத்தோடு சொர்க்கத்தின் பக்கம் ஓடுகிறோமா? நரகத்தை பயந்து அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பித்து சொர்க்கத்தின் பக்கம் விரண்டோடுகிறோமா? அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? சொர்க்கத்திற்கு நடந்து வாருங்கள் என்று சொல்கிறானா? ஒரு ரிஸ்கை தேடுறதுக்கு நடந்து போங்கிறான். ஒரு ரிஸ்கை தேடுறதுக்கு நடந்து போங்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கிஹி. பூமியில் நிறைய வழி இருக்குது, போய் நடந்து போய் ரிஸ்கை தேடுங்கிறான். மஷா எம்சினா நார்மலாக நடக்கிறது, ஜஸ்ட் வாக். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அழைக்கும் போது எப்படி அழைக்கிறான்? ஃபஃபிர்ரூ
அல்லாஹ் விரண்டு வாருங்கள் என்று சொல்கிறான்? இப்போ ஒரு இடத்திலிருந்து தப்பிக்கணும், ஒரு இடத்திலிருந்து தப்பிக்கணும், பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ தானே தப்பிக்க முடியும். ஒரு ஆபத்தான, பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா, ஆபத்தான இடத்திலிருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்குள்ளார போயிடணும். then only we are safe. அப்போதான் நம்ம பாதுகாப்பு பெற்றவர்கள். சரியா? அப்படி என்றால் ஆபத்தான இடம் எது? அதை விட ஆபத்தான இடம் எதுவும் இல்லை. வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வஅப்கா. நரகத்துடைய தண்டனை மிக பயங்கரமானது, மிக கடுமையானது, நிரந்தரமானது. அல்லாஹு தஆலா நரக அஸாபுக்குனே பல பேர் வச்சிருக்கிறான். நரக அஸாபுக்கு என்ன வச்சிருக்கிறான்? அஸாபுன் அதீம், மிகப்பெரிய தண்டனை. அஸாபுன் அலீம், கடுமையான வலியை, வேதனையை தரக்கூடிய வேதனை. அஸாபுன் முஹீன், ஒரு மனிதனை இழிவுபடுத்தி விடக்கூடிய, அவமானப்படுத்தி விடக்கூடிய, அவனை அசிங்கப்படுத்தக்கூடிய அஸாப், தண்டனை. அஸாபுன் ஷதீத், மிக கடுமையான தண்டனை. அஸாபுல் ஹூன், மிக அவமானகரமான தண்டனை. தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவோம், தலைகீழ கட்டி எல்லாம் தொங்க விட்டுருவோம். என்ன செய்யறது? எல்லாம் பாதுகாப்பு. இப்படி குர்ஆன்ல நரகத்துடைய தண்டனைகளின் பெயர்களாகவே பல பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது, அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சிந்திச்சு பார்க்கணும். நரகத்தை நினைச்சு அழணும், நரகத்தை நினைத்து அழணும். குர்ஆன்ல எல்லா நபிமார்களும் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடினார்கள். நல்லவர்கள் எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடினார்கள் என்று அல்லாஹு தஆலா துஆக்களை சொல்லி காட்டுகின்றார். எப்பேற்பட்ட நபிமார்கள்! யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு, எங்கள் மீது கருணை காட்டு, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். அப்ப அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறதா இருந்தா, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதா இருந்தா எங்க போனாதான் தப்பிக்க முடியும்? எங்க போனாதான்? சொர்க்கத்துக்குள்ளார போனாதான் தப்பிக்க முடியும். ஃபமன் زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டாரோ அவர்தான் சேஃப்டி பெற்றார். புரியுதுங்களா இல்லையா? சொர்க்கத்துக்குள்ளார என்ட்ரி ஆகணும். சொர்க்கத்துக்குள்ளார சொல்லுங்க, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அப்பதான் நிம்மதி. சொர்க்கத்துக்குள்ளார கால் வைத்து அந்த மலக்கு உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன், சலாம் பெற்று சலாமோடு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அந்த மலக்கு சொர்க்கத்துக்குள்ளார குடிப்போர் வரவேற்று. இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, யோ கதவை திறந்து உள்ளார வாயா அப்படியா சொல்லுவீங்க? உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரியமான கண்ணியமான கெஸ்ட் வந்தால் என்ன செய்வீங்க?
வீட்டு வாசல் வரைக்கும் போயிடுவீங்க, கார் பார்க் வரைக்கும் போயிடுவீங்க, கார் டோரை திறந்து விடுவீங்க, அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வருவீங்க, வீட்டு டோரை திறந்து விடுவீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளார கூட்டிகிட்டு வருவீங்க. அப்போ இங்கே கவனிங்களா பிள்ளைங்களா, நம்மை வரவேற்பதற்காக அங்கே மலக்குகள் ஆயிரக்கணக்கிலே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். وَتَتَلَقَّاهُمُ الْمَلَائِكَةُ மலக்குகள் அந்த சொர்க்கவாசிகளை வரவேற்பதற்காக அவ்வளவு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வாங்க வாங்க, சலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்குலுஹா, யூ ஆர் வெரி பெஸ்ட் பீப்புள், நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, வெரி குவாலிட்டி பீப்புள், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், வந்துருங்க சொர்க்கத்துக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு அப்படியே வரவேற்று அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நரகத்திலிருந்து தப்பிக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இல்லம் சொர்க்கத்துக்குள்ளார போகணும், அப்பதான் சேஃப்டி. அது வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மனுஷனுடைய நிலைமை நோ கேரண்டி. அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வரணும், இன்னாரின் மகன் இன்னாரை நான் மன்னித்து விட்டேன், அவனுடைய அமல்களின் ஏட்டை வலது கரத்திலே கொடுங்கள், அவனை சொர்க்கவாசிகளில் சேர்த்து விடுங்கள். அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்தூத் வ தல்ஹின் மம்தூத் வ ظில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூப் வ ஃபாகிஹத்தின் கஸீரத்தின் லா மக்தூஅத்தின் வ லா மம்னூஆ வ ஃபுர்ஷின் மர்ஃபூஆ இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. சொர்க்கத்தை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் செஞ்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், மெனு கார்டு கொடுத்து அனுப்புவான். பாய் இங்க வாங்க பாய், நீங்க துனியால பிரியாணியே சாப்பிட்டீங்க, கவலைப்படாதீங்க, இங்கேயும் பிரியாணி கிடைக்கும், என்னென்ன பிரியாணி வகை வேணுமோ எல்லா பிரியாணியும் இருக்கும், எல்லா ஃப்ரூட்ஸும் உனக்கு இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு 500 5 ஸ்டார் ஹோட்டல்ல கற்பனை சொல்றேன் உனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படிங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன் சூரா வாக்கியா படிங்க. இழந்த பழங்கள், வாழைப்பழங்கள், திராட்சை பழங்கள் எல்லாம் அப்படியே வைத்து, அப்புறம் பறவைகளின் மாமிசங்கள், அப்புறம் உங்களை கவனிக்கிறது ஸ்பெஷலா உங்களுக்கு ஃபீமேல் சர்வெண்ட். யாரு யாரு என்ன செய்கிறார் பண்ணு பாய்? யாரு? அவர்கள் உங்களை தனியா கூட்டிட்டு போய் கவனிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் நான் சொல்லல, இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற. நம்ம படிச்சு உணராததுனால நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கோம். இங்க டுபாகூரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். மண்டையிலேயே கொட்டணும், சுத்தியலால போடணும் இந்த மண்டையில. டேய் ஹூரை நினை, என்ன சொல்லணும்? நமக்கு கெட்ட ஆசை வரும்போது என்ன சொல்லணும்? டேய் ஹூரை நினைத்துக்கொள், உனக்காக சொர்க்கத்தின் கண்ணழகி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம், உனக்காக சொர்க்க கூடாரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளை நிற கண்ணழகிகள். லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், எந்த ஆணும் பார்த்திருக்க மாட்டான் அந்த பெண்ணை, எந்த ஜின்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள். பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான பெண்கள். கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், உடம்பே மாணிக்கத்தை போன்று மரகதத்தை போன்று மின்னிக் கொண்டிருக்கும். எப்படிங்க? எப்படி? புரியல? ஒரு மாணிக்க மரகதத்துல ஒரு சிலையை செய்யுங்க. எப்படி பாய்? மாணிக்கம் மரகதத்துல ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை உயிரோட நடக்குது, பேசுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அழகு. அழகு மட்டுமா? அப்படி அந்த சுமல் இருக்க, சுமல் அவர்களுடைய அந்த நறுமணம், அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அப்படி வெளியே வந்தால்
கிழக்கு மேற்கு எல்லாம் நறுமணமாக கமழ்ந்து விடும். அவங்களுடைய பிரைட்னஸ், அவங்களுடைய ஒளி பிரகாசம். நம்மளாம் லைட்டை போட்டால் தான் வெள்ளையா இருப்போம், இல்லாட்டி கற்றுப்போம். அந்த பிரைட்னஸ் இருக்குதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி அவ சுண்டு வெள்ள நீட்டிட்டா போதும், சூரியனுடைய ஒளி இல்லாம போயிடுமா. அவ்வளவு பிரகாசமானவர்கள். பிள்ளைங்களா, நான் சொல்றது புரியுதா? யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யாரை பத்தி சொல்லுங்க சத்தமா. நமது மனைவிமார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உண்மையான மனைவிமார்கள், அஸ்வாஜுல் முத்தஹ்ஹரா. அல்லாஹ் சொல்கிறான், சுத்தமான மனைவிகள் உங்களுக்கு உண்டு சொர்க்கத்தில். எப்படிப்பட்ட மனைவிகள்? சுத்தமான மனைவிகள் உண்டு. அல்லாஹு அக்பர். குணத்தால் சுத்தமானவர்கள், உடல் அமைப்பால் சுத்தமானவர்கள், கைராத்துன் ஹிசான். அல்லாஹ் சொல்ல யாரை பத்தி? அந்த அவங்களுக்கு அல்லாஹ் அவங்கள உடல் செஞ்சிருப்பான் பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். அவ்வளவு அழகா, அவங்களுடைய குணம் அவ்வளவு அழகு, அவங்க பேசுறது அவ்வளவு அழகு, அவங்களுடைய பணிவிடை அவ்வளவு அழகு. இந்த காலத்தில் அழகு இருந்தா, அழகான பொண்ணை கட்டிட்டுன்னு வச்சுக்க, நீ தான் அவளுக்கு வேலை செய்யணும் இல்லையா? அறிவானவளை கட்டிட்டுன்னு வச்சுக்க, மொத்தமாக அடிமையேற வேண்டித்தான். இந்த காலத்தில் அழகும் அறிவும் ஒருத்திட்ட ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? நான் நம்ம பள்ளிவாசலுக்கு பயானுக்கு வந்திருக்கிறவங்கள சொல்ல, அவங்கெல்லாம் அவுளியாங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். பொதுவாக சொல்கிறேன், நம்ம மஹல்லால உள்ள நம்ம பெண்கள் சொல்லலை, இவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் எல்லாமே அவங்கவுங்க இடத்துல பெரிய பெரிய அவுளியா. பொதுவாக சொல்கிறேன், சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. என்ன பொதுவாக நிலைமை என்ன? அறிவு அழகு ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? முடிஞ்சு போச்சு கதை. நம்ம துன்யால இருந்து போயிருக்கிறோம், அந்த அழகுக்கு நமக்கும் ஒப்பிட முடியுமாங்க சொல்லுங்க? என்ன பாய், நம்ம எங்கேருந்து போயிருக்கிறோம்? துன்யால இருந்து போயிருக்கிறோம். அவங்க சொர்க்கத்து ஊர்ல சொர்க்கத்திலேயே அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டு, அங்க சொர்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டு, அந்த சொர்க்கத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி இருப்பாங்க பாருங்க. இதுக்காக வேண்டியே நம்ம வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்க்கு சுஜூதுல நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம். யா அல்லாஹ், எனக்கு ஊர் பெண்ண மனைவியாக்கி தெரியா? எப்படிங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு திடீர்னு வருது, ஒரு பெரிய அரபு நாட்டில் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் ஒரு பேரழகியை உனக்கு கட்டி வைக்க போறாங்கன்னு தலைகால் புரியுமா நமக்கு? யாராவது வேணான்னு சொல்லுவோமா சொல்லுங்க? அதை நினைச்சுக்கிட்டே இருப்போமா இல்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை அழகிகளை சேர்த்தாலும் சொர்க்கத்துடைய ஒரு ஊருடைய அழகுக்கு சமமாகுமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுடைய அழகை அல்லாஹ் வர்ணிக்கிறான். யார் வர்ணிக்கிறார்? அல்லாஹ் சொல்றா அவங்க அழகா இருப்பாங்களாம். யா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த ரஹ்மான்ல அப்படியே பேசிக்கிட்டே வரோம். முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தப்ரக் வஜனல் ஜன்னத்தைனி தான் فبأي آلاء ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان. அவர்களுடைய அழகை அல்லாஹ் அப்படியே சொல்லி சொல்லி كأنهن الياقوت والمرجان, அவர்கள் மாணிக்கத்தை போல மரகதங்களை போல, كأنهن بيض مكنون, சிப்பியில் பாதுகாக்கப்பட்ட ஒற்றை முத்துவை போன்று இருப்பார்கள். யாரை அல்லாஹு தஆலா வெள்ளை நிற பெண்கள் கண் அழகிகள் என்று வர்ணிக்கின்றானோ அந்த ஹூரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
சொர்க்கத்துக்கு போனால் கிடைக்கும். இங்கே போனால் கிடைக்கும். அல்லாஹ் ஏன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு வாங்கடா வாங்கடான்னு சொல்கிறான்? அல்லாஹ் எங்கே அழைக்கிறான்? இங்கே அழைக்கிறான், சொர்க்கத்துக்கு வாங்கடா. வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். எப்படி சொல்கிறான்? சொர்க்கம் எப்படிப்பட்ட இடமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். ஃபி ரௌதாத்தில் ஜன்னah. அங்கே அவ்வளவு அழகான கார்டன்ஸ், தோட்டங்கள் இருக்குமா. யுஹ்பரூன், உங்களை மகிழ்விக்கப்படும். எப்படி அல்லாஹ் சொன்ன? உங்களை மகிழ்விக்கப்படும். وَفِيهَا مَا تَشْتَهِيهِ الْأَنفُسُ وَتَلَذُّ الْأَعْيُنُ. உங்க நஃப்ஸுக்கு வேண்டியதெல்லாம் அங்க கிடைக்குமா? அப்ப புரிஞ்சுக்கணும். என்ன கிடைக்குமா? உன் நஃப்ஸுக்கு என்ன வேணுமோ. இங்கே தாங்க ஹராம் எங்க இருக்கு? துன்யால நமக்கு ஹராம் இருக்கு. இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை கேட்காத, அதை கேட்காத, இதை பேசாத, அதை பேசாத, அங்கே போவாத, இங்கே போவாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை குடிக்காத, அதை குடிக்காத, எல்லாம் இங்கே தான். சொர்க்கத்துக்கு வந்துட்டா அல்லாஹ் நீ மது குடிக்கிறதுக்காக வேண்டிய உனக்கு மது ஃபேக்டரி இல்லை. என்ன? وَأَنْهَارٌ مِّنْ خَمْرٍ لَذَّةٍ لِلشَّارِبِينَ. உலகத்துடைய மது மூத்திரம், நாத்தம் தாங்க முடியுதா? அந்த நாத்தத்தை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறானோ. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான், முஸ்லீமாக்கி நம்மளை அல்லாஹ் பாதுகாத்தான். நாத்தம் என்ன நாத்தம் அடிக்குது, அதை வாங்கி குடிக்க முடியுமா? ஒரு ஜூஸை குடிக்கிற மாதிரி குடிக்க முடியுமா? ஒரு கிளாஸை வாங்கி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் குடிப்பானோ. என்ன அப்படித்தான், அந்த அளவுக்கு நாட்டும் கொமட்டும். அதை குடித்தவன் யாராவது கிட்டக்க வந்து அவ்வளோதான், வாந்தி வந்துடும் நமக்கு, இல்லையா? அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில், அட முஸ்லிம் பாய, என் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தியே, உலகத்தில் நான் ஹராமாக்கின மதுவை குடிக்காம வந்தில, இந்த உனக்காக மது ஆறு குடிச்சுக்க. உனக்கு போதை இங்கு வராது, மயக்கம் வராது, தலைவலி வராது. குட்டி 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 குடிச்சுக்கிட்டே இரு, குடிச்சுக்கிட்டே இரு, நிரப்பமா குட்டி. சொர்க்கத்தில் என்னன்னாங்க, நீங்க குடிச்சாலும் சாப்பிட்டாலும் உஸ்ஸாவும் வராது, துவாவும் வராது. சொர்க்கத்தில் தெரியுமா இல்லையா? பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுமா? சொர்க்கத்தில் என்ன கிடையாது? நோ 1 பாத், நோ 2 பாத். லா யத்ஃபுலூன வலா யதகவ்வதூன வலா யபூலூன். அங்க சிறுநீரும் கிடையாது, மலஜலமும் கிடையாது, எச்சியும் கிடையாது. அப்ப என்னங்க ஆவறது இவ்வளவு குடிச்சதுக்கு பிறகு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஏப்பம் தான், அந்த ஏப்பத்திலிருந்து கஸ்தூரி வாடை வீசும், எல்லாம் செரிச்சும். அப்படி ஒரு வேர்வை வரும், அதுல இருந்து கஸ்தூரி வாடையா அடிக்கும், எல்லாம் முடிச்சு. Now you can open a new account. திரும்ப நீனே ஒரு புது தஸ்தர்கான் விரிப்பை விரிக்க சொல்லிடலாம், கொண்டாந்து வைங்கன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ துனியாவில் நம்ம எவ்வளவு தாங்க சாப்பிட முடியும்? எவ்வளவு நேரம் சாப்பிட முடியும் சொல்லுங்க? தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் சாப்பிட்டாட்டையும் செத்து போயிடுவான், சாப்பிட்டாலும் செத்து போயிடுவான், தெரியுமா இல்லையா? மனுஷன் பல நாளாக சாப்பிடலன்னு வைத்துக் கொள்ளுங்க, என்னவா? செத்து போயிடுவான். ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் செத்து போயிடுவான். சொர்க்கத்தில் எப்படின்னா, குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. நான் ஸ்டாப். உனக்கு இன்னைக்கு ஆசை, ஒரு வாரம் உட்காந்து நான் இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஹூர், நீ இதை கொண்டு வா. அங்கே யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன், 70,000 குழந்தைங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இருப்பாங்க, அப்படியே முத்துக்களை போல. கன்னஹும் லுஅ்லுஉம் மக்னூன் இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅ்லுஅம் மன்சூரா.
அப்படி முத்துக்களை அப்படி செதறி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே மின்னிக் கொண்டு இலங்கிக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டு அவர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, ஒன்றாவது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப சொர்க்கத்துல மது ஆறு அல்ல, அதையே குர்ஆன்ல அவ்வளவு இடங்கள்ல சொல்றான். அதில் போதை இருக்காது, துருவாடை இருக்காது. அதை எவ்வளவு குடித்தாலும் உங்களுடைய அறிவு மங்காது, மயங்காது, உங்களுக்கு வாந்தி வராது, தலைவலி வராது. அல்லாஹு அக்பர். அப்ப ஹராம்ங்கிறது எங்கதான் இருக்கு சொல்லுங்க பாய், துன்யால. அங்க எல்லாம் உங்களுக்கு ஹலால். வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸு வ தலதுல் அயுன். உங்களுடைய கண் குளிர்ச்சி, உங்களுடைய கண்ணுக்கு இன்பம். எப்படிங்க? கண்ணுக்கு லத்தத் சொர்க்கத்திலே இருக்கிறது. ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். கண் குளிர்ச்சி உங்களுக்கு அங்கே இருக்கிறது. அல்லாஹ், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கற்பனையில் எங்க செய்ய முடியும்? கற்பனையே செய்ய முடியாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னதா அந்த ஹதீஸ்ல, இன்னி அஅதத்து லிஇபாதி யஸ்ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. அல்லாஹ் தஆலா தன்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்கு அங்கே தயார் செய்து வைத்திருக்கிறான். எல்லாம் பில்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அதை பில்டப் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் அல்லாஹ் வச்சுட்டான். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெடி, உங்களுக்கு வில்லா ரெடி, உங்களுக்கு தோட்டம் ரெடி, உங்களுக்கு ஒய்ஃப் ரெடி, உங்களுக்கு அங்கே வாட்டர் ஃபால்ஸ் ரெடி, உங்களுக்கு அங்கே ரிவர்ஸ் ரெடி, உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணும் மெனு எல்லாம் ரெடி. எல்லாம் எவ்ரி திங் இஸ் எ பெர்ஃபெக்ட். அந்த மெத்தடில் எல்லாம் கிளீனா. இந்த துன்யால மிகப்பெரிய பிரபலமான அறிவுல திறமையில பிரபலமான ஆர்கிடெக்சரை கற்பனை செய்யுங்க. பயங்கரமான ஆர்கிடெக்ட், பயங்கரமான திறமையான ஆர்கிடெக்ட். அவர்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறீங்க. என்னப்பா 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறீங்க. கொடுத்து எனக்கு இதில் ஒரு வில்லா செஞ்சு கொடுப்பா, எனக்கு இதை ரொம்ப சிறப்பாக ஒரு ஸ்விம்மிங் பூலு, ஒரு வாட்டர் ஃபால்ஸு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பா. காசை பற்றி கவலைப்படாது, காசை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்லி வித்தவுட் பட்ஜெட். எப்படிங்க வித்தவுட் பட்ஜெட்டு அவர்கிட்ட சொல்றீங்க. அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஆர்கிடெக்சர் டீம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக டே அண்ட் நைட் பிளான் பண்ணி உங்களுக்கு அந்த 5 ஏக்கரில் ஒரு வில்லா செஞ்சு, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி, உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரெடி பண்ணி எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் இதுவரை பிறந்த இனி பிறக்க போகிற எல்லா ஆர்கிடெக்சரையும் எல்லா இன்ஜினியரையும் ஒன்று சேர்த்தாலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சமமாகுமா? சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கட்டி இருக்கக்கூடிய ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு சமமாகுமா? சொல்லுங்க. அவன் பதீ', முன்மாதிரியின்றி படைப்பவன். அவனுடைய படைப்பு மனிதனுடைய உருவாக்கமும் சமமாகுமா? சொல்லுங்க பாருங்க. அவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீன். வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா. வானத்தை படைத்தவன், அதை உயர்த்தியவன். பூமியை படைத்தவன், அதை விரித்தவன். மலைகளை படைத்தவன். இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்களை, உயிரற்றவைகளை மனிதனுடைய கண்களை கவரும்படி படைத்து இந்த பூமியை செழிப்பாக்கிய, பசுமையாக்கிய, கவர்ச்சியாக்கிய அந்த ரப்பு இதைவிட சிறப்பாக சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்றால் எப்படி இருக்கு? எப்படிங்க?
புரியுதா இல்லையா? சொர்க்கம் எப்படி இருக்குமா? இதை விட பெருசா இருக்குமா, இதை விட சிறப்பா இருக்குமா? டேங்கப்பா, அல்லாஹ் அக்பர். உலகத்தில் உள்ள அத்தனை இன்ஜினியர்கள் எல்லா செல்வத்தையும் செலவு செஞ்சு ஒரு தோட்டத்தை உண்டாக்குனா கூட சொர்க்கத்துடைய தோட்டத்துக்கு சமமாகுமா? சொல்லுங்க. பாருங்க, ஒரு கல் தங்கத்தில் இருக்குமா? எப்படி? ஒரு கல் தங்கம், இன்னொரு கல் வெள்ளி. அந்த ரெண்டையும் குறைக்கிறதுக்கு ஜாஃபரான், குங்குமப்பூ. வெளியிலிருந்து உள்ளார பார்க்கலாம், உள்ளார இருந்து வெளியே பார்க்கலாம். அந்த பில்டிங் உள்ளவர் தான் பார்க்க முடியும். எப்படிங்க? இப்போ நீங்கள் கிட்டக்க வந்தோடனே உங்கள் கண்ணை பார்த்துட்டு கதவு திறந்ததில்ல. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய மொத்த பில்டிங்கே சென்சாருங்க, உங்களுக்கு மட்டும்தாங்க அது. எப்படி? உங்கள் வீடு நீங்கள் வெளியிலிருந்து உள்ளார இருக்கிறத பார்த்துக்கலாம். புரியுதா இல்லையா? நீங்கள் உள்ளார போயிட்டா வெளியில் உள்ள உங்கள் தோட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். வேற யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறவங்க வெளியில் இருந்துட்டு உங்களை பார்க்க உள்ளார பார்க்க முடியாது. அல்லாஹ் ரொம்ப பெரிய டவர். எங்கேயோ சொல்கிறாங்க கனடாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது. கடைசியில் நமக்கெல்லாம் புரிஞ்சு கழிப்பான்னு சொல்லிடுவோம். என்ன 1.5 கிலோமீட்டர் இருக்கா? எவ்வளோ? அவ்வளோதானே. ஜித்தாவில் ஏதோ 1.5 கிலோமீட்டருக்கு கட்டிக்கிட்டு இருக்கான்னு பாதியில் நின்றுச்சாரு. இன்னும் நீ ஆரம்பிக்கல. சரி வச்சுக்கங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் போட்டு 1.5 கிலோமீட்டர். சுப்ஹானல்லாஹ், இதுக்கே இப்படி இருக்கிறோமே. சொர்க்கத்தில் டாலஸ்ட் டவர் கேள்விப்பட்டீங்களா? சஹீஹ் புகாரியில் சொர்க்கத்துடைய பாடத்தில் டென்ட், கூடாரம், சொர்க்கத்தின் கூடாரம்னு ஒரு தலைப்பு. சொர்க்கத்தின் கூடாரம். நீங்க கூடாரம் எதுல செய்வீங்க பாய்? கூடாரம் எதுல செய்வீங்க சொல்லுங்க பாய்? கூடாரம் ஒரு டென்ட், ஹட்டு இல்லை, கூடாரம். இந்த துணி போட்டு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி தோலில் செய்வாங்க, பெரிய மொத்தமான துணியில் செய்வாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற கூடாரம் எப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு முத்துல அந்த கூடாரம் செய்யப்பட்டிருக்கணும். கூடாரம் மாதிரி இருக்கு, ஒரு முத்து தான், ஒன்லி சிங்கிள் முத்து. புரியுதா? அந்த சிங்கிள் முத்து மின் லுஅத்தின் முஜவ்வஃபத்தின் இன்ன ஃபில் ஜன்னதி லஹீமத்தன் மின் லுஅத்தின் முஜவ்வஃபத்தின். அந்த முத்துவை அல்லாஹ் தஆலா மலக்கிட்ட சொல்லி அப்படியே உள்ளார குடைஞ்சிருப்பானோ. சுப்ஹானல்லாஹ். துன்யாவில் முத்து இவ்வளோ பெருசு இருக்குமா? இவ்வளோ பெருசு இருக்குமா? அவ்வளோதான், இவ்வளோ பெருசு. அந்த ஒரு முத்து கொடைகிற அளவுக்கு முத்து இல்லை. இங்கே பாருங்க, அடுத்துதான் அந்த முத்து கூடாரத்துடைய ஹைட்டு. சொல்லுங்க, ஹைட்டு சித்தூன மீலன் ஃபிஸ்ஸமா. சொல்லுங்க, சித்தூன மீலன் ஃபிஸ்ஸமா. வானத்துல கீழே பூமியில உயரத்துல 60 மைல் இருக்குமா? யா அல்லாஹ், 60 மைல்னா கிலோமீட்டர்ல எவ்வளவு வச்சு? 120யா? எவ்வளவு? 90 கிலோமீட்டர். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒரு டவர் கிடைக்குங்க. அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நீங்க அல்லாட்ட கேட்டுக்கலாம். ஒரு டவர் எவ்வளவு பெருசு இருக்குங்க? 90 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டுன்னு சொன்னா, அப்ப கீழே லேண்டில் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஹைட்டே 90 கிலோமீட்டர்ஸ், கீழே லேண்டு. அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் உங்களுக்கு தான். நம்ம இன்னைக்கு இங்கே பேசுகிறோம், பாம்பேல அம்பானி வீடு அவ்வளோ பெரிய வீடா, 250 அறை இருக்குதான், மேலே ஹெலிகாப்டர் இறங்கலாம், என்னென்னமோ பேசுகிறோம். அல்லாஹ் ஒரு நொடி தான், ரப்பு நாட்னா ஒரு நொடி தான். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவு செலவாகும் இல்லையா? ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மொத்தமாக இருட்டா போயிடும். சொல்லுங்க மகளா, என்ன பாய்? ஒரு இடத்துல உடைச்சி விட்டா முடிஞ்சு போச்சு. அங்கே அல்லாஹ் தஆலா எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல். சொர்க்கவாசியுடைய கல்பு தான் ரிமோட் கண்ட்ரோல். கதவு திறம்னா கதவு திறந்துக்கும், கதவு மூடுன்னு நினைச்சா கதவு மூடிக்கும். எல்லாம் நம்முடைய கல்போட அந்த சொர்க்கத்துக்கு ஒரு கனெக்ஷன் அல்லாஹ் கொடுத்துருவான்.
எப்படிங்க? புரியல. இப்போ துன்யாவில் ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? கையில் வச்சிருக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அப்படி போனவொன்னே லைட் எரியுது, அந்த பக்கம் போனவொன்னே லைட்டு ஆஃப் ஆகிடுது. அப்படி பார்த்தோன்னே உங்கள் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு கதவு திறக்குது. பண்ணுறாங்களா இல்லையா? இது ஒரு இடத்துக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது? இந்த சொர்க்கம் இருக்குது எவ்வளோ பெருசுன்னு சொன்னால், அது கொஞ்சம் உள்ளார போயிட்டு வருவோம். அதாவது கீழே இருந்து மேலே போவோம். இப்படி ஒருத்தன் போய் நரகத்தில் மாட்டிப்பான், ஒருத்தன் போய் நரகத்தில் மாட்டிடுவான். எல்லாம் பார்க்கலாம். அது எல்லாரும் நரகத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. கடைசியில் அவன் தான் மாட்டிப்பான். சஹீஹ் முஸ்லீமில் எடுத்து படிச்சு பாருங்க. யார் மாட்டிப்பா கடைசியில்? அந்த ஆள் மாட்டிப்பான். அல்லாஹ்ட்ட சொல்லுவான், ரப்பே ஈமான் கொண்ட எல்லாம் போயிட்டானுடா, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்டா. இந்த காஃபிர் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறானு ரப்பே, கொஞ்சம் இப்படி இந்த நரக குழியிலேருந்து வெளியாக்கி கொண்டு போய் இந்த கேட்டுக்கிட்ட வச்சுறேன் என்னம்மா. எல்லாம் கேட்பான், டேய் இப்படித்தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் இன்னும் கேட்டீங்கன்னா அல்லாஹ் உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றுமே கேட்க மாட்டான் இதுக்கு மேலம்மா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியாக்கி கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு, அல்லாஹ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன், இந்த சொர்க்கத்தை இப்படி காட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட போகிறோம், அதாவது தான் தாங்க முடியல. சரி அப்புறம் கேட்பான், அல்லாஹ் நான் ஒன்றும் கேட்கல, கொஞ்சம் வெளியே மட்டும் என்ன விட்டுருமா. எப்படி என்ன செய்ய? வெளியே மட்டும் விட்டுருமா. எல்லாம் கேட்பாண்டே இப்படி சத்தியம் பண்ணி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே விட சொல்லி, ரப்பே இனிமே கேட்க மாட்டேன்டா, வெளியே மட்டும் விட்டுறான். சரி வெளிவா, இப்படியே பார்த்துட்டுமா சுற்றிட்டுமா, சொர்க்க வேலை தெரியும், எல்லாம் ஜாலியாக போகிறது வர்றது. யா அல்லாஹ் உனக்கு என்னடா கஷ்டம், எனக்கு கொடுக்குறதுனால குறைஞ்சா கூட போடும், என்னை கொஞ்சம் உள்ளார விட்டுறேன் அப்படிமா. நான் சொன்னேன், டேய் ஒரு தடவை நீ மீறிக்கிட்டே இருக்கிற, இப்போ நீ உள்ளார போஸ் கேட்குற, அப்புறம் உள்ளார போனவன சும்மா இருப்பியா? எல்லாருக்கும் வீடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்பேன், எல்லாருக்கும் ஒய்ஃப் இருக்கு, எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும்னு கேட்பேன். இந்த பாரு அல்லாஹ் சத்தியமாக சொன்ன கேட்கவே மாட்டேன். சரி கொடு, சொர்க்கத்துக்குள்ளார தானே போகணும், உனக்கு சொர்க்கம் ரெடி. சரி உனக்குன்னு ஒரு சொர்க்கத்தை ரெடி பண்ணிடுறேன். நீ மனசுல ஆசைப்படு, யூ திங்க் வாட் எவர் யூ திங்க். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ, என்னென்ன நீ மனசுல கொண்டு வரணுமோ, உன் சொர்க்கம் எப்படி இருக்கணும், எவ்வளவு பெருசு இருக்கணும், எல்லாமே நீ திங்க் பண்ணிடான்றான். அவனும் அப்படியே அவனுக்கா பொறுக்க முடியாது. எல்லாம் நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படிமா, இன்னும் படு அப்படிமா. அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ ஆசைப்பட்டது உனக்கு உண்டு, நீ ஆசைப்பட்டது உனக்கு உண்டு, அதோடு சேர்ந்து நீ எந்த துன்யாவிலிருந்து வந்தாயோ அதை போன்று 5 மடங்கு உனக்கு சேர்த்து உண்டு. இன்னொரு அறிவிப்புல 10 மடங்கு. இந்த அடியான் இருக்கான இந்த டுபாகூர், இவனுக்கு கோவம் வந்துருது, இவனுக்கு கோவம் ரோஷம் வந்துருது. அல்லாட்ட உரிமை, அதுக்கு பேர் என்ன? அல்லாட்ட உரிமை. அல்லாஹ் நீ எவ்வளவு பெரிய பேரரசன், நீ எவ்வளவு பெரிய கண்ணியமிக்க அடக்கி ஆளக்கூடிய அரசன், நானும் ஒரு பொடியன், ஒரு சாதாரண அடிமை, ஏதோ சொர்க்கத்தை கேட்டால் கொடுக்கறத விட்டுவிட்டு ஆசைப்படுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் துன்யாவை விட 10 மடங்கு தரேன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படிமா. எப்படி சொல்லுவாங்களாட்ட, நீ எவ்வளவு பெரிய அரசன்டா, நான் ஒரு பாவப்பட்ட பிச்சைக்காரன், என்னட்ட போய் நீ பரிகாசம் பண்றியாடான்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, டேய் நான் அரசன் தான்டா, பரிகாசம் பண்ணுவது கேலி செய்வது எனக்கு தகுதியானதல்ல, உண்மைடா அடியானே, உனக்கு அந்த சொர்க்கம் இருக்குடா, உள்ளார போடா பார்த்துக்கடாமா. அல்லாஹ் இது யாருக்கு உள்ள நிலைமை? யாருக்கு? யா அல்லாஹ், கடைசியில சொர்க்கத்துக்கு போறவனுக்கு இப்பேற்பட்ட சொர்க்கம்னா. அல்லாஹ் அல்லாஹ், பாவமே செய்யாம பாவங்கள் செய்திருந்தாலும்
தௌபா செஞ்சு பாவங்களை விட்டு விலகி அந்த பாவங்களை விட நன்மைகளை அதிகமாக செஞ்சு கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லது கேள்வி கணக்கெல்லாம் இலகுவாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனால் எவ்வளோ பெரிய சொர்க்கம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. கடைசி தரஜால உள்ளவனுக்கே இவ்வளோ பெரிய சொர்க்கம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தரஜால அதுக்கு அடுத்து எவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு மரம் இருக்குல்ல சொர்க்கத்தில், மரம் கார்டன்னா மரம் இருந்தால் தானே. ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு வேகமான குதிரையில் சுற்றினாலும் சரி அதனுடைய நிழலை முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய பெரிய மரங்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு அங்க டிரான்ஸ்போர்ட் வேணும், அவ்வளோ பெரிய தோட்டத்தை சுற்றி பார்க்க என்ன நடந்தா போறது. ராஜாவாயிட்டீங்க. எப்படி ஆயிட்டீங்க? சொர்க்கத்தில் போனா நீங்க எல்லாம் யாருங்க? நான் சொல்ல, குர்ஆன் சொல்லுது, இதா ரஅய்தஹும் ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس. சொர்க்கத்திலே மிகப்பெரிய கிங்டமை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு அவ்வளவு, நீங்க எல்லாம் அங்க ஒரு கிங், எல்லாம் உங்களுக்கு. அப்ப கிங்னா சும்மாவா சொல்லுங்க? நம்ம அவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கு, இங்க இருந்து அங்க. சுப்ஹானல்லாஹ். சுத்தி பார்க்கணுமே. எப்படி பார்க்கறது சொல்லுங்க? எப்படி போறது? இங்க திருப்பி ரசூலுல்லாஹ் பார்க்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசை இருக்கா இல்லையா? என்ன பை, சொர்க்கத்துக்கு போனவுடனே ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா பை? சுப்ஹானல்லாஹ். அது இல்லைன்னா வேற என்னங்க சொல்லுங்க பார்க்கணும்? ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், நூஹ் நபியை பார்க்கணும், நம்ம அத்தா ஆதமை பார்க்கணும், இப்ராஹிம் நபியை பார்க்கணும், இஸ்மாயில் நபியை பார்க்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கணும், உமரை பார்க்கணும் எப்படி இருப்பாருன்னு, காலித் இப்னு வலீதை பார்க்கணும், உஸ்மானை பார்க்கணும், அலியை பார்க்கணும், இப்னு மஸ்ஊதை பார்க்கணும், ஸைத் இப்னு சாபித்தை பார்க்கணும், உபய் இப்னு கஅபை பார்க்கணும், அந்த அன்சாரிகள் எல்லாம் அப்படியே பார்க்கணும், முஹாஜிர்களை பார்க்கணும். ஆசை இருக்கா இல்லையா? இமாம் அபு ஹனீஃபாவை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், இமாம் மாலிகை பார்க்கணும், இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸை பார்க்கணும், இந்த இமாம் புகாரியை பார்க்கணும், இமாம் முஸ்லிமை பார்க்கணும். அசர்க்கா இல்லையா? அவங்களுக்குலாம் நம்ம சொர்க்கத்துக்காக வேண்டி துஆ செய்யணும். அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்க்கணுமே. போகணுமா இல்லையா? வண்டி வேணுமா இல்லையா? சொர்க்கத்தில் ஒரு குதிரை கொடுப்பான். என்ன கொடுப்பான் சொல்லுங்க பாய்? சொர்க்கத்தில் ஒன்றும் கேட்டுறாதீங்க, எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு. அது கோல்டன் ஹார்ஸ். அது என்ன இருக்கும்? கோல்டன் ஹார்ஸ். நீங்கள் ஏறி அதில் உட்காந்துட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. உங்கள் கல்பும் அந்த ஹார்ஸுடைய ஹார்ட்டும் 2 ஜாயிண்ட் ஆகிடும் உடனே, ரிமோட். நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்படியே உங்களை பவ்யமாக பறந்து கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். யாருக்காக? தக்வா உள்ளவர்களுக்காக. உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக. வஇபாதுர் ரஹ்மான். சூரா ஃபுர்கானுடைய கடைசி வசனத்தை படிங்க. சூரா முஃமினூனுடைய ஆரம்ப வசனத்தை படிங்க. அல்லாஹ் சொல்றான், யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன் தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா. உங்களுக்காக அந்த சொர்க்கம், நீங்கள் அதற்கு வாரிசுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன வேணும் உங்களுக்கு துன்யால? தக்வா. என்ன வேணும் நமக்கு? அல்லாஹ்வுடைய பயம். கஷ்டம்தான், இந்த துன்யால வாழ்றது கஷ்டம்தான். யார் கஷ்டப்படல சொல்லுங்க? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா? எல்லாம் கஷ்டம். சப்ர் செய்யணும். என்ன செய்யணும்? فَنِعْمَ عُقْبَى الصَّابِرِينَ وَبَشِّرِ الصَّابِرِينَ إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ. என்ன வேணும்? சப்ர். 5 வேளை தொழுகிறது கஷ்டம்தான். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُمْ مُلَاقُو رَبِّهِمْ وَأَنَّهُمْ إِلَيْهِ راجعون. நான் இங்க ஒழுங்கா தொழுதா அல்லாஹ்வுடைய சந்திப்பு எனக்கு பெஸ்ட் மீட்டிங்கா இருக்கும். நான் இங்க ஒழுக்கமா இருந்தா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பான். நான் இங்க ஹலால் ஹராம பேணினால், வியாபாரத்திலே சுத்தமாக நேர்மையாக இருந்தால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான்.
குடும்ப வாழ்க்கை நல்லா கவனிங்க, தயவுசெய்து பிள்ளைங்களா கவனிங்க ப்ளீஸ். குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும், புரியுதா? மனைவி பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில நீதமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அவங்கள சரியா பேணணும், அவங்களுடைய ஹக்கை நிறைவேற்றணும். அடுத்து கொடுக்கல் வாங்கல் வியாபார வாழ்க்கை. நீங்க வேலை செய்யுங்க அல்லது வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, எது செஞ்சாலும் சரி, நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, வஞ்சகம் செய்யக்கூடாது, டூப்ளிகேட் போடக்கூடாது, புரியுதா? இடையில குறைக்க கூடாது, அளவையில குறைக்க கூடாது, வாக்க மீறக்கூடாது. மற்றவங்கள்ட்ட சாமா வாங்கி வித்துட்டு என்ன செய்யணும்? சப்ளையர்கிட்ட சாமா வாங்கி வித்துட்டு என்ன செய்யணும்? அந்த காசை வாங்கி நம்ம கார் வாங்கிடணும். சப்ளையர்கிட்ட சாமா வாங்கி வித்துட்டு என்ன செய்யணும்? அந்த காசை வாங்கி வீடு கட்டிடணுமா? இன்வெஸ்ட் பண்ணிடுவோமா? ரியல் எஸ்டேட் பண்ணிடுவோமா? என்ன பாய் பண்ணணும்? சப்ளை பண்ணவருக்கு கொடுத்தது போக மிச்சம் தான் உனக்கு ஹலால். அதுலயும் வாடகை கொடுத்தது போக தான் உனக்கு ஹலால். அதுலயும் சம்பளம் கொடுத்தது போக மிச்சம் உள்ளதுதான் உனக்கு ஹலால். கரண்ட் பில்லு கட்டினதுக்கு பிறகுதான் உனக்கு ஹலால். புரிஞ்சுச்சா? நம்ம பாய் என்ன செய்யறாரு? உங்களை சொல்ற, நம்ம பாய்னா நம்ம பொதுவா மக்களை சொல்றேன். என்ன செய்யறாரு? அவ்வளவுதான், சப்ளையர் முடிந்தாங்க. 2 தடவை பில்லை கரெக்டா கொடுத்துருவாரு. 3வது தடவை டபுளா சாமானை வாங்கிக்கிட்டு அப்படியே இழுத்து அட்டி 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 கடைசியில சப்ளையருக்கு மட்டுமே 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு மிச்சம் இருக்கும். யோ அதான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, குடியா. இவர் இங்க 2 பில்டிங் வாங்கியிருப்பாரு. உருப்புடுவியா நீனு? மௌத்தா போனா என்ன ஆகும் நிலைமை? புரியுதா பாய்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? குடும்ப வாழ்க்கை. 2வது என்ன சொல்லுங்க? கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில்துறை. 3வது இபாதத். 3வது என்ன? இபாதத். ஷிர்க் கலக்காத இபாதத்து, நயவஞ்சகம் கலக்காத இபாதத்து, முகஸ்துதி கலக்காத இபாதத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி மட்டும் இபாதத்து. அந்த இபாதத்தை சரியா உள்ளச்சத்தோட செய்யணும். எப்படி செய்யணும்? கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உள்ளச்சத்தோட தொழுகணும், பயத்தோட தொழுகணும், அல்லாஹ் மேல அன்போட தொழுகணும். தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அன்புல கொடுக்கணும். உங்க பெற்றோர்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் சொல்லுங்க அல்லாஹ் மேல உள்ள அன்புல, அல்லாஹ் மேல உள்ள அன்புல, சொர்க்கத்தினுடைய ஆசையில, நரகத்துடைய பயத்துல, ஆகிரத்துக்கு ஆசை. இந்த 3ஐ சரி செஞ்சுக்கணும். இந்த 3 சொல்லுங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கணும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சரியா இருக்கணும், நம்முடைய இபாதத் சரியா. இவங்க தாங்க முத்தகி. இவங்க யாருங்க? இவங்க தான் இறையச்சம் உள்ளவர்கள். ஒருத்தர் 5 வேளை தொழுகிறார், கரெக்டா ஜமாத்துக்கு வந்துடுறாரு. செய்யற வேலையெல்லாம் ஊரை ஏமாத்துறது, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது. உனக்கு எதுக்கு தொழுக? இந்த ஹஜ்ஜுக்கு போவார், உம்ராக்கு போவார், குரானை ஓதுவார், என்னத்தை செய்ய? கடைசியில நீ செஞ்ச அமலெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு, புரியுதா? இந்த செஞ்ச அமலெல்லாம் என்ன செய்வார்? நாளைக்கு மறுமையில வந்தா எல்லாம் பங்கு போட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். எவனுக்கு ஆட்டைய போட்ட, எவனுக்கு தொப்பியை போட்ட, எல்லாத்துக்கும் அடிச்சது வாங்கினது திட்டினது எல்லாத்துக்கும் பங்கு வச்சிருவான். கடைசியில் இவன்ட்ட என்ன இருக்காது? ஒண்ணும் இருக்காது. படம் நேர போயிட்டே நரகத்துக்கு தூக்கி வீசிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் நரகத்தின் மீது பயம், சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசை. புரியுதா? இந்த 2 அல்லாஹ்வுடைய நம்பிக்கையினுடைய அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த பவர். அப்ப நம்ம பயப்படணும் அல்லாஹ்வை. ஏன்? அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. وَنَبِّ عِبَادِي أَنِّي أَنَا الْغَفُورُ الرَّحِيمُ وَأَنَّ عَذَابِي هُوَ الْعَذَابُ الْأَلِيمُ. நபியே, எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், நான் பாவங்களை மன்னிப்பவன், கருணையாளன், என்னுடைய தண்டனை கடுமையான வலிமிக்க தண்டனை என்று. அதனால ஒரு பக்கம் நரகத்துடைய பயம் இருக்கணும், இன்னொரு பக்கம் சொர்க்கத்துடைய ஆசை இருக்கணும். அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் சரியா இருக்கணும், நம்முடைய குடும்ப அமல்கள் சரியா இருக்கணும்,
நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும், நம்முடைய இபாதத்து சரியா இருக்கணும். ஷிர்க் கலந்துடக்கூடாது, இபாதத்துல ஷிர்க் கலந்துடக்கூடாது, பிதஅத் கலந்துடக்கூடாது. சரியான இபாதத்தாய் இருப்பதற்கு சுன்னாவின்படி ஹதீஸின்படி அமல் செய்யணும். அந்த சுன்னாவின்படி உண்டான அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? எல்லாம் கரெக்ட். நீ ஷிர்க் செய்யல, பிதஅத் செய்யல, சுன்னாவின்படி செஞ்ச, அதுல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இஹ்லாஸ் இல்ல, அவ்வளவுதான். ஓட்டப்பையில சல்லிய போட்ட மாதிரி, ஓட்டப்பையில பை ஓட்ட, சல்லினா காசு, ஸ்ரீலங்கா பாசையில போட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன ஆகும்? கீழே போய் அந்த மாதிரி எந்த அமலும் நாளைக்கு மறுமையில பலனளிக்காது. இஹ்லாஸ், முஹ்லிசீன்கள், அல்லாஹ்வுக்காக அமல் செய்தவர்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமையிலே ஈடேற்றம் உண்டு. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த இஹ்லாஸை தந்தருள்வானாக, சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசையை தந்தருள்வானாக, நரகத்தின் மீது பயத்தை தருவானாக. பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தின் பாதையிலே நம்மை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி, அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலே தௌபா செய்தவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக முழுமையாக நிலைத்திருந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி, இந்த உலகத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை கைப்பற்றி நாளை மறுமையிலே சாலிஹீன் நல்லவர்களோடு சேர்த்து வைப்பானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.